வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா 10x ரூல் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் அனுபவம் உள்ள கிராண்ட் கார்டன் எழுதியிருக்காரு. அப்படி என்னதான் இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம எப்படி இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம், நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம், நம்ம என்னதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த பயத்தை போக்குறதுக்கு தான் நம்ம 10x ரூல் புக் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோலை செலக்ட் பண்ணி அந்த கோலுக்காக 10 மடங்கு விளைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் சில பேர் பீப்புள் இருக்கிறாங்க. அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில கோலை செலக்ட் பண்ணிடுவாங்க. கோலை செலக்ட் பண்ணிட்டு இவங்கனால தான் பண்ண முடியல, அவங்கனால தான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கோலை செலக்டும் பண்ணிடுவாங்க, கோலை செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கோலை செலக்டும் பண்ணிக்கிறாங்க, செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு 3 டேஸை கன்சிஸ்டன்ஸாக பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்ஸாக பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் லேசியாக அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் 4th டைப் ஆஃப் பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்க, கோலை செலக்ட் பண்ணிட்டு அதுக்காக 10 மடங்கு உழைக்கவும் செய்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து பண்ணும்போது அதோட ரீச்சும் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு நம்ம இன்டர்வியூ போனாலும் நமக்கு ஒரு ஃபியர் வரும். அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு அக்கர் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும்னா திங்க் பண்ணுறது இப்போ ஒரு கோலை செலக்ட் பண்ணிங்கன்னா அதை 10 மடங்கு அதிகமாக முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திங்க் அண்ட் ஆக்ட். ஓகேங்களா? அதைத்தான் நம்ம இந்த புக்கில் பார்க்குறோம். ஒரு சின்ன கடை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சின்ன கடையை வச்சு எப்படி நம்ம பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள், ஆக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் லெவலாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பாஸ் மார்க் வாங்க யோசனை பண்ணாமல் ஒரு ஸ்டேட் லெவல் ஸ்டூடெண்ட்டாக மாறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய என்ன ஆகும், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகமாகும், ஒரு தள்ளி போடணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வராது, உங்கள் இலக்கை அடைய ஒரு ஊந்துதலாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எண்ணம் தான் நம்ம செயலாக மாறும், நம்ம செயல் தான் நம்ம சாதனைகளாக மாறும். ஸோ எல்லாருமே சேஞ்ச் யுவர் திங்கிங் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வெற்றி அடைய முயற்சி பண்ணுங்கள், விடாமுயற்சி பண்ணுங்கள், தோல்வி எதிர்க்கக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இலக்கை அடையலாம். ஓகே, நீங்களும் 10x ரூலை ஃபாலோ பண்ணி உங்கள் இலக்கை அடைய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.